ஆயுர்வேத முறைப்படி நேவல் சக்ராஸ்ல அதிகப்படியான சக்தி இருப்பதா சொல்லப்படுது. இதுவே உயிர்களின் ஆரம்பமா கருதப்படுது. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புளில் எண்ணெய் வைப்பதால் நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீடியா யூடியூப் சேனல். வயிற்று வலியை போக்குது. விளக்கெண்ணெயால் வயிற்று பகுதியை மசாஜ் செய்யறதுனால ஜீரண கோளாறால் ஏற்படும் வலி, மாதவிடாய் வலி போன்றவற்றை சரி செய்ய உதவி பண்ணுது. நம்மளுடைய உடலின் நடுப்பகுதியாக தொப்புளே இருக்கிறது. இந்த பகுதியில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்யறதுனால இரத்த ஓட்டம் அதிகரித்து வயிற்று வலி நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தொப்புளில் எண்ணெய் வைத்து மசாஜ் செய்யறதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. தொப்புள் பகுதியில் முக்கியமான பல நரம்புகள் செல்கின்றன. இதனால் இதில் எண்ணெய் விட்டு மசாஜ் செய்யறது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமது உடலுக்கு அதிகரிக்குது. ஜீரணத்திற்கு உதவி செய்யுது. தொப்புள் மற்றும் தொப்புளை சுற்றியுள்ள இடங்களில் எண்ணெய் மசாஜ் செய்யறது மூலமா ஜீரண சக்தி அதிகரிக்கும். விளக்கெண்ணெய், ஆலிவ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்துவது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். வயிற்றில் ஏற்படும் உப்புசத்தை போக்குகிறது. மாதவிடாய் வலிகளை போக்கும். பெண்களின் தொப்புளில் யூட்ரஸில் அம்பிளிக்கல் கார்டு மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயால் மசாஜ் செய்யும் போது யூட்ரஸில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாதவிடாயின் போது வரும் வயிற்று வலியை குறைக்க உதவி செய்யுது. ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றத்தை போக்குது. தொப்புளில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்யறதுனால ரிலாக்ஸாக இருப்பது மட்டுமில்லாமல் பதற்றம் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஏன்னா தொப்புளில் வேக்னஸ் நர்வ் எனப்படும் நரம்புடன் இணைக்கப்பட்டிருக்கு. இதுவே அமைதியாக ரிலாக்ஸாக இருப்பதற்கான நரம்புகளை கட்டுப்படுத்துது. லாவெண்டர் ஆயில் அல்லது சாமோமில் ஆயில் ஆகிய எண்ணெய்களை தொப்புளில் தடவுவதன் மூலம் மன அமைதியை தந்து ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றத்தை போக்குது. பெண்களுக்கு கருவுறுதலை அதிகரிக்கும். தொப்புள் கர்ப்பப்பையுடன் நரம்புகள் மூலமாக இணைந்திருப்பதனால் தொப்புளில் நல்லெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் பயன்படுத்தும் போது அது பெண்களுக்கு கருவுறுதலை அதிகரிக்குது. சருமத்தை பளபளப்பாக்குது. தொப்புள் இரத்த குழாய்களுடன் இணைந்திருப்பதால் இங்கு எண்ணெய் தடவும் போது சருமத்திற்கான இரத்த ஓட்டம், சரும பளபளப்பு போன்றவற்றை தருகிறது. இது சரும நோய்களான அக்னி, சோரியாசிஸ், இசைமா போன்றவற்றை குணப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, தூக்கமின்மையை குணப்படுத்துது. இந்த ஆயுர்வேத முறையை தொப்புளில் செய்வதனால் அது தூக்கத்தை அதிகரிக்குது. ஏன்னா ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்து நல்ல தூக்கத்தை அது கொடுக்குது. முடி வளர்ச்சிக்கு உதவி செய்து. தேங்காய் அல்லது ஆலிவ் எண்ணெயை தொப்புளில் வைப்பதன் மூலம் தலைமுடி வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்குது. இதனால் ஆரோக்கியமான மற்றும் வலிமையான தலைமுடி வளரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.